கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தியும் சரவணனும் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் கிட்ட கேக்குறாங்க, சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நாங்க எதுவும் செய்ய முடியாது சார். இங்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க கேட்டதும் எந்த டீட்டெயிலும் தர முடியாதுன்னு சொல்லி பாக்குறாங்க நர்ஸ். சிஸ்டர் நீங்க சொல்ற ஒரு பதிலுக்காக தான் என் ஒய்ஃபையே கண்டுபிடிக்க முடியும், தயவு செய்து சொல்லுங்கன்னு கார்த்தி கெஞ்சி பாக்குறாங்க. சார் அப்படின்னா நீங்க போலீஸோட வாங்க சார், நிர்வாகத்துக்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணுங்கிறாங்க. உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, நீங்க இப்ப கிளம்புங்கன்னு சொல்றாங்க. நீங்க பேசுங்க அப்படின்னு சரவணன் கிட்ட கேக்குறாங்க கார்த்தி. சிஸ்டர் நானும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான், என்கிட்ட நீங்க சொல்லுவீங்கல்லன்னு கேக்குறாங்க. அடச்சி இந்த போலீஸ்னு சொல்லி பில்டப் போடுறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. எதையுமே உண்மைன்னு நினைச்சு உளறி கொட்டிட கூடாது, கவனமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு சிஸ்டர் சொல்றாங்க. என்ன சிஸ்டர் அந்த அன்னைக்கு டியூட்டில எந்தெந்த நர்ஸ் இருந்தாங்கன்னு இப்ப சொல்ல போறீங்களா இல்லையான்னு சரவணன் மிரட்டுறாங்க. எதுவா இருந்தாலும் சீஃப் டாக்டர் கிட்ட போய் கேளுங்க, என்ன ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் அங்கிருந்து போயிடுறாங்க. காட்டி இங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் வராது, நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேங்கிறாங்க. என்ன சார் பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. காட்டி இருங்க வரேன்ட்டு போறாங்க சரவணன். சக்தி நர்ஸ் தீபாவுக்காக மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ரவுடி கும்பலே வந்து காரை விட்டு இறங்கி அங்கங்க தேடிட்டு இருக்காங்க. இந்த நர்ஸ் இந்த ஏரியா பக்கம் தான் இருப்பா, அவளை கண்டுபிடிக்கணும். அந்த ரவுடி கும்பலை பார்த்த சக்தி அந்த பக்கமா ஓரமா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரவுடி கும்பல் நம்மளை தான் தேடுவாங்க போல இருக்கு, இவங்க கையில சிக்கணும், அவ்வளவுதான், மாட்டணும், தப்பிக்கவே முடியாது. இவங்க கண்ணில் படாம இங்கதான் எங்கேயாவது ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு சக்தி அந்த ஓரமா ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நர்ஸ் இந்த ஏரியா பக்கம் தாண்டா இருக்கணும், எப்படி பார்த்தாலும் கீதாவுக்காக மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக இந்த பக்கமா தாண்டா வந்தாகணும், அவ நிச்சயமா நம்ம கண்ணில் மாட்டுவா, நம்ம கையில சிக்காம போக மாட்டாடா, பார்த்து கவனமா கண்டுபிடிக்கணும். எல்லாருமே சேர்ந்து ஒரே பக்கம் தேடினா நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது, ஆளுக்கு ஒரு பக்கமா போலாம். டே நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ அப்படின்னு ஆளுக்கு ஒருத்தரை பிரிச்சு விடுறாங்க. நாலா பக்கமும் ரவுடிங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சக்தி பார்த்துட்டு என்னது இவனுங்க இங்கிருந்து போக மாட்டாங்க போல இருக்கே, சரி நம்ம இங்கிருந்து நைஸா போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கையில மாத்திரை மருந்து வச்சுக்கிட்டு அப்படி திரும்புறாங்க. தட்டி விட்டுறதும் டிப்புன்னு அந்த கையில இருந்த மாத்திரை மருந்தெல்லாம் கீழே விழுந்துருது. ஐயோ பார்த்துட்டாங்களா அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டே இவங்க அந்த மாத்திரையும் மருந்தையும் கவரில் எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது அந்த ரவுடி கவனிச்சிட்டாரு. இங்கதான் இருக்கியா, நெல்லு ஓடாதுன்னு பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடி வராங்க. சக்தியும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ஓடி பாக்குறாங்க. சக்தி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு கட்டில மாட்டிக்கிட்டாங்க. அந்த பக்கமா வழியே இல்லாம நின்னுட்டாங்க. என்ன தைரியம் இருந்தா கீதாவை வண்டியில் ஏற்றாம ஒரு கோமலி பையனை வண்டியில் ஏற்றிருப்பேன், எங்கேயும் இப்ப தப்பிக்க முடியாது, சொல்லு கீதா உன்கிட்ட தானே இருக்கா, சொல்ல போறியா இல்லையான்னு கேட்கறாங்க. சார் எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விட்டுருங்கிறாங்க. நீ எது சொன்னாலும் பொய்யத்தான் சொல்லுவேன், இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போய் விசாரிக்கிற முறையில் விசாரிச்சா நீ எல்லா உண்மையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு தரத்தான்னு எழுதிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சரவணுக்காக கார்த்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணன் ஒரு லிஸ்டோட வராங்க. இந்தாங்க கார்த்தி, நீங்க நினைச்ச மாதிரி அந்த அன்னைக்கு டியூட்டி பார்த்த நர்ஸோட அல்ல அட்ரஸ் இருக்கு, இதுல பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் பூரா கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸ் எல்லாம் எப்படி வாங்குனீங்கன்னு கேட்கறாங்க. அது ஒன்றும் இல்லை, ரிசப்ஷன்ல போய் அட்ரஸ் வேணும்னு கேட்டேன், எல்லா அட்ரஸும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. சார் இதுல 4 பேர் அட்ரஸ் தானே இருக்குங்கிறாங்க. ஆமா 8 பேர் வந்திருக்காங்க, அந்த அன்னைக்கு 4 பேர் லீவ் போட்டிருக்காங்க. 8 பேரோட அட்ரஸ் நமக்கு தேவையில்லை, அந்த 4 பேரோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சோன்னா நிச்சயமா நம்மளுக்கு ஒரு குழு கிடைக்குங்கிறாங்க சரவணன். அப்ப சரி சார் வாங்க போய் விசாரிச்சு பார்க்கலான்னு சரவணன் கார்த்தி அங்க இருந்து போறாங்க. ரவுடியும் கீதாவை கூட்டிட்டு போய் காருக்குள்ள உட்கார வச்சு இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, இல்லைன்னா அனாவசியமா நீ அந்த கீதாவுக்காக உன் உயிர் விட்டுரு அதேன்னு மிரட்டுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒண்ணு கீதா கிடையாது, தீபாங்கிறாங்க. நீங்க கீதாவை தேடுறதுக்கு பதிலாக தீபாவை தேடிக்கிட்டு இருக்கீங்கிறாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், முதல்ல அவளை எங்க மறைச்சு வச்சிருக்க அதை சொல்லு முதல்ங்கிறாங்க ரவுடி. நர்ஸ் எவ்வளவோ போராடி அவங்க கீதா இல்ல தீபான்னு சொல்லி பாக்குறாங்க. சரி இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மெடிக்கல்ல வாங்கிட்டு வந்த அந்த கவர்ல ஊசி மருந்து வச்சிருக்காங்க. அந்த ஊசி எடுத்து சதக்குன்னு அந்த ரவுடியை 2 குத்து குத்திட்டு போயிடுறாங்க. சொல்லிடுறேன்னு அசால்ட்டா இருக்கிற நேரம் பார்த்து கரெக்டா குத்துனது ஓட்டம் பிடிச்சிடுறாங்க. ரவுடிங்களும் சத்தம் கேட்டு ஓடி வந்துடுறாங்க. சார் என்னாச்சுன்னு ஓடி வராங்க. அவ தப்பிச்சிட்டா, என்னை ஊசியால குத்திட்டு தப்பிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. சக்தி எங்கேயுமே தெரியல, 4 திசையும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணாங்கிறாங்க. இந்த தடவையும் தப்பிச்சிட்டாலா, அவளை விடக்கூடாது அப்படின்ட்டு திரும்பவும் எல்லாரும் கார் ஏறி போயிடுறாங்க. அங்க நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்பாடா எப்படியும் இந்த தடவை போயிட்டாங்க, தப்பிச்சாச்சு. ஆனா இவங்க கண்ணில் மட்டும் மாட்டவே கூடாது, மாட்டிட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சது கதை நினைச்சுக்கிட்டு இப்ப எப்படியோ தப்பிச்சாச்சுன்னு தப்பிச்சு போயிடுறாங்க. கார்த்தியும் சரவணனும் ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டு வந்த அட்ரஸை வச்சு ஒரு நர்ஸ் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது கார்த்தி என்னோட ஒய்ஃபும் மலையில இருந்து தவறி கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு தலையில பலமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க, அவங்களை போய் யாரோ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது யாருன்னு தெரியுமான்னு கார்த்தி கேட்கறாங்க. சார் நான் அந்த அன்னைக்கு டியூட்டிக்கு போகல, எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்படியா சரின்ட்டு போறாங்க. கார்த்தி 3 நர்ஸையும் விசாரிச்சாச்சு, நீ கடைசியா இருக்கிறது ஒருத்தர் தான், அவங்களையும் விசாரிச்சுட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் நம்ம வேற எங்கேயும் யோசிக்க வேண்டியதானுங்கிறாங்க. சரி அவங்க பேர் என்னன்னு கேட்கும்போது சக்திங்கிறாங்க. சரி வாங்க அவங்களையும் போய் பார்த்து விசாரிக்கலான்ட்டு போறாங்க. நர்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு தீபா அப்படியே மயக்க நிலையில இருக்காங்க. எப்படியோ அந்த ரவுடிகிட்ட இருந்து தப்பிச்சாச்சு, ஆனா தீபாவை எப்படியாவது அவங்க சொந்தக்காரர்கிட்ட சேர்த்துணுமே, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் கார்த்தியும் சரவணனும் வெளியில வந்து கார்ல நிக்கிறாங்க. கதவு தட்டுனதும் நர்ஸ் பயந்துக்கிறாங்க. ஐயோ யாரா இருக்கும், அந்த ரவுடிங்களா தான் இருக்குமா, துங்கவா தான் இருக்குமா, நம்ம ஊசி போட்டு தப்பிச்சு வந்ததுனால எப்படியோ கண்டுபிடிச்சு நம்ம பின்னாடியே வந்துட்டானுங்களா அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறாங்க. சரி யாருன்னு தான் பார்க்கலான்னு கதவை நீக்கி பாக்குறாங்க. கதவை நீக்கினதுமே கார்த்தி கேட்கறாங்க, உங்க பேர் சக்தியாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. நீங்க ஜிஹெச்ல ஒர்க் பண்றீங்களாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. என்ன நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே, ஒருவேளை துங்காவோட ஆளுகளா தான் இருக்குமா, சரி இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பேசலான்னு பேசிட்டு இருக்காங்க சக்தி. உங்க ஹாஸ்பிட்டல்ல தீபான்னு ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணாங்களா, அவங்களை யாரோ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போனதா சொல்றாங்க, இதோ இவங்க தான் தீபான்னு போட்டோ எடுத்து காட்டுறாங்க கார்த்தி. சக்தி மனசார போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இவங்களை நான் பார்க்கவே இல்லை சார், நான் இன்னைக்கு டியூட்டிக்கு போகலிங்கிறாங்க. சரி நீங்க ஏன் டியூட்டிக்கு போகலின்னு கேட்கறாங்க. சார் எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருந்துச்சு, அதனால தான் நான் போகலிங்கிறாங்க. இவங்களை பத்தி எதுக்கு விசாரிக்கிறீங்க, நீங்க எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க சக்தி. நீங்க தான் டியூட்டிக்கே போகலின்னு சொல்லிட்டு
போயிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. கார்த்தி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தீபாவை யார் கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியலையே, இவங்களும் டியூட்டிக்கு போகலைங்கிறாங்க. 4 நர்ஸையும் விசாரிச்சாச்சு, அப்போ யார் தான் கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு யோசிக்காட்டி மனசை தளர விடாதீங்க. நானும் நம்பிக்கையோட தான் இருந்தேன், எப்படியும் தீபா கிடைச்சிருவான்னு. உங்க நம்பிக்கையை தான் இப்போ தீபாவும் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியுது. கண்டிப்பா தீபா வந்து சேர்ந்துருவாங்க, கவலைப்படாதீங்கிறாங்க. நானும் அப்படிதான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனா இப்போ அவங்கள கண்டுபிடிக்க முடியாதோன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் ஸ்டேஷனுக்கு போய் என்கொயரி பண்ணி எப்படியும் தீபாவை கண்டுபிடிச்சேன். அதுக்குள்ளேயே இந்த துக்கா மேட்டரையும் சரி பண்ணிடுறேன். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நாளைக்கு நல்ல தகவலோட நான் வரேங்கிறாங்க சரவணன். நர்ஸ் மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவை தேடிக்கிட்டு வந்தது யாருன்னு தெரியலையே, யாருன்னு விசாரிக்காமையும் விட்டாச்சு. உங்க ஆளுங்களா இருப்பாங்களோன்னு நினைச்சுட்டானே நம்ம அவங்க கிட்ட டீட்டெயில் சொல்லல. எதுக்கு வசந்திக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்ட்டு ஃபோன் பண்றாங்க சக்தி. வசந்தி ஃபோன் அட்டன் பண்ணதும் தீபா எப்படி இருக்காங்க, அவங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறாங்க. அவங்க இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ஆனா 2 பேர் வீட்டுக்கு வந்து என்கிட்ட விசாரிச்சுட்டு போனாங்க. ஒருவேளை அவங்க துங்க ஆளுகளா இருப்பாங்களோன்னு தான் நான் சந்தேகப்பட்டேங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 2 பேர் என்கிட்ட இருந்தா விசாரிச்சுட்டு போனாங்க. நானும் அவங்க துங்க ஆளுகளா தான் இருப்பாங்கன்னு நானும் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லிங்கிறாங்க நர்ஸ். நானும் அப்படி நினைச்சு தான் அவங்க 2 பேத்துக்கிட்டையும் எதுவுமே சொல்லாம நான் மறைச்சிட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போய் தீபாவுக்காக மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு போனேன். அங்க துங்க ஆளுகளும் துங்காவும் நின்னா. என்ன துங்கா பிடிச்சிட்டு காருக்கு கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டான். அதுக்கப்புறம் இப்ப சொல்ல போறியா இல்லையான்னு என்ன மிரட்டுனா நான் ஊசி எடுத்து குத்திட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். நல்ல வேலை தீபாவை பத்தி சொல்லியிருந்தா அவளையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருப்பாங்கிறாங்க. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே அவளை மறைச்சு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்கிறாங்க. சீக்கிரமா தீபாவை அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல சொந்தக்காரங்கிட்டயோ நம்ம ஒப்படைச்சிடணும். ஆமா, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்துனாங்களே அந்த லேடி, அவங்க அட்ரஸ் இருக்கா சொல்லுன்னு கேக்குறாங்க. வசந்தி சக்தி நர்ஸ் கிட்ட கற்பகம்னு ஒரு லேடி கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அவங்க அட்ரஸ் இருக்கு, சொல்றேன் குறிச்சுக்கோன்னு சொல்றாங்க. அட்ரஸ் சொல்லணும்னு சக்தி விவரமா கேட்டுக்கிறாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் வச்சு 2 போனை வச்சதுக்கு அப்புறமா இந்த கற்பகத்தை போய் நம்ம பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். அவங்கள வச்சு எப்படியாவது இந்த தீபாவை அவங்க உரியவங்க கிட்ட சேர்த்திடலாம்னு நினைக்கிறாங்க. தேடி கழிச்சு அலைஞ்சு ஓஞ்சு இப்ப கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா தீபா இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் என்ன கிட்ட கொண்டு வந்து சேர்த்திட்டு தாயேன்னு வேண்டிக்கிறாங்க. கார்த்தி சாமி கும்பிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் முருகன் வேஷம் போட்டுக்கிட்டு, கார்த்தி ஏதோ ஒரு பொருள் தொலைச்சிட்டேன்னு சொன்னீங்க, அது கிடைச்சிருச்சாங்கிறாங்க. அடே அப்பா, நீ இன்னும் அதை ஞாபகம் வச்சிருக்கியாங்கிறாங்க. ஆமாமா, ஸ்கூல்ல டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பேன். அவ்வளவு ஞாபக சக்தி தான் எனக்குங்கிறாங்க. சரி நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லியேங்கிறாங்க. சரி என்ன கேட்க போறேன்னு கேட்கறாங்க. தொலைஞ்ச பொருள் கிடைச்சிட்டுதான்னு கேட்டேங்கிறாங்க. அது கிடைச்ச மாதிரி தாங்கிறாங்க. நான் அன்னைக்கே சொன்னனால எப்படி இருந்தாலும் உனக்கு கிடைச்சிடுன்னு. ஆனா நீ மட்டும் அன்னைக்கே இல்லைன்னா நான் இந்நேரம் வீட்டுக்கே போய் சேர்ந்திருக்க முடியாது. எனக்கு நீ அந்த அன்னைக்கு பசியோடு இருக்கும்போது தோசையெல்லாம் வாங்கி கொடுத்தியல்ல, அதை நான் இன்னும் மறக்கவே இல்லை கார்த்திங்கிறாங்க. ஆமா, இன்னைக்கும் தனியா நிக்கிறியே, உங்க அப்பா அம்மா எங்க போயிட்டாங்கங்கிறாங்க. எங்க அப்பா அம்மா சாமி கும்பிட்டு இப்பதான் வெளியில பக்கத்துல ஒரு வேலையை போயிருக்காங்க, அவங்க வந்துருவாங்கங்கிறாங்க. சரி அவங்க வர வரைக்கும் நான் கூடவே இருக்கேங்கிறாங்க. ஒன்றும் பயம் இல்லை, நான் தனியாவே இருந்துக்குவேங்கிறாங்க. இல்லை நான் அவங்க வர வரைக்கும் இருந்துட்டே போறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. பேசிட்டு இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி கார்த்தி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க கீதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்க போன காரியம் என்னாச்சுன்னு கேட்கறாங்க. கையில இருந்த தாலியை எடுத்து காட்டுறாங்க. சார் என்னது தாலிங்கையுமா வந்து நிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. இது தீபாவோட தாலிங்கிறாங்க. தீபாவோட தாலியை கொண்டு வந்திருக்கீங்களே, தீபாவுக்கு ஒன்றும் ஆகலைன்னு கேட்கறாங்க. கீதா அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகல, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அப்பாடா இப்பதான் சார் சந்தோஷமா இருக்கு. போலீஸ் உள்பட அவங்க தீபா உயிரோடு இருப்பாங்கன்னு நம்பிக்கையே இல்லை. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா நீங்க மட்டும்தான் நம்பிக்கையோடு இருந்தீங்க. உங்க நம்பிக்கை வீண் போகல. அதுவும் தவிர நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற காதல் தான் அவங்களுக்கு எதுவும் ஆகாம இன்னும் உயிரோடு இருக்காங்க சார். நீங்க வச்சிருந்த காதலும் நம்பிக்கையும் தான் அவங்கள காப்பாத்திருக்கு. ஆனா தீபாவோட வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்கங்கிறாங்க. தீபா இருந்த இடம் தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லித்தான் நாங்களும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். அங்க அப்பதான் அன்னைக்கு யாரோ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. தீபாவை எதுக்காக அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகணும், அதான் இன்னும் யாரு என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியலைங்கிறாங்க. சார் தீபாவை கண்டுபிடிச்சு சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க, அவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுங்கிறாங்க கீதா. சரி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர, ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஒரு பதில் சொல்லியே ஆகணுங்கிறாங்க. கேளுங்க சார் சொல்றேங்கிறாங்க கீதா. துங்காங்கிறது யாரு, அவங்களுக்கு நீங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்டதும் அப்படியே கீதா அதிர்ச்சியில அப்படியே ஷாக்காகி நிக்கிறாங்க. கார்த்தியை பார்த்தபடி நிக்கிறாங்க. கார்த்தி கேட்ட கேள்விக்கு கீதா பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.